கடல் நடுவே இருக்கும் உலகின் மிக சிறிய நாடு. இந்த நாட்டுக்கு தனி கொடியும் தனி கரன்சியும் இருக்கு. என்னன்னு வாங்க பார்க்கலாம். உலகின் மிக சிறிய நாடு என்று சொன்னால் உடனே பலருக்கும் வேட்டிகன் சிட்டி தான் நினைவுக்கு வரும். ஆனால் வேட்டிகன் சிட்டியை விட சிறிய நாடு ஒன்று உள்ளது. நடுக்கடலில் அமைந்திருக்கும் இந்த நாடு இங்கிலாந்தின் சால்போர்ட் கடற்கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு மைக்ரோ நேஷனாக இருப்பதுதான் சீலாந்து. இந்த நாட்டின் மக்கள் தொகை வெறும் 27 பேர் தான். 1942 ஆண்டு 2ஆம் உலக போரின் போது ஜெர்மன் படைகளிடமிருந்து தங்களை காப்பாற்றுவதற்காக இங்கிலாந்துல ஒரு தளம் கட்டப்பட்டது. இந்த தளம் தான் ஒரு நாடாக உருவாகி உள்ளது. 1967 ஆண்டு இங்கிலாந்துல முன்னாள் ராணுவ வீரர் ராய் பேட்ஸ் என்பவர் ஒரு ரேடியோவை தொடங்க நினைச்சாரு. ஆனா அங்கு பிபிசி தவிர மற்றொரு ரேடியோவை தொடங்குவது சட்டவிரோதமாக பார்க்கப்பட்டதால இந்த கடலின் நடுவே இருக்கும் ராணுவ தளத்திற்கு வந்தார் ராய் பேட்ஸ். ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு பதிலாக ஒரு நாட்டையே உருவாக்கினார் ராய் பேட்ஸ். இந்த இடத்திற்கு சீலாந்து என பெயர் வைத்து இதனை தனி நாடாக அறிவிச்சார். இதற்கான தனி பாஸ்போர்ட், ஸ்டாம்ப், கரன்சி, கொடி ஆகியவற்றை உருவாக்கினார். என்னதான் கொடி, கரன்சி, அரசு ஆகியவை இருந்தாலும் சீலாந்து இறையாண்மை கொண்ட தனி நாடாக யாராலும் அங்கீகரிக்கப்படவே இல்லை. டச்சு ராணுவ அதிகாரிகள், பிரிட்டிஷ் காவல்துறையினர் என பலர் அந்த இடத்தை சோதனை செய்து கைப்பற்ற முயன்றாங்க. ஆனா அவர்களால் முடியவே இல்லை. ராய் பேட்ஸின் 2 மகன்கள் தான் சீலாந்து நாட்டின் இளவரசர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் இருவரும் தங்கள் நாடு அங்கீகரிக்கப்படும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் இந்த பகுதி மீண்டும் கைப்பற்றப்படலாம் அல்லது கடல் சீற்றத்தால் இடிந்து போகலாம். இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கும் இந்த சீலாந்து நாட்டை இன்று சுற்றுலா பயணிகள் சென்று பார்த்து வராங்க.